நீங்கள் நிறைய நண்பர்கள் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க. அந்த நண்பர்கள் கூட நான் விஷாலே சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ பேசுகிறதுக்கான ரீசன் எதுவும் இல்லாமல் இருக்குது. ஏன் வந்து மறுபடியும் அந்த பாண்டிங்கை க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பே அமையலையா, சூழலே அமையலையா? அப்படி இல்லை, நாங்கள் நிறையா பவதார் யூனிவர்சிட்டிலாம் கூட ஒன்றா தான் இருந்தோம். அவங்களாம் பேசுகிறோம். பட் அந்த அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒன்ஸ் த கிளாஸ் இஸ் ப்ரோக்கன் த கிராக் இஸ் ரிமைன் ஃபார் எவர்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு டச் அது. அந்த மாதிரி ரொம்ப அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தில் எல்லாம் ஒன்றா இருந்தோம். பாண்டவர் அணி டீமில் ஒன்றா இருந்தோம், எல்லாரும் ஒன்றா இருந்தோம். அந்த இதெல்லாம் மறக்க முடியுமா? மறக்க முடியும். அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அப்படிதான் நினைப்பேன். இட்ஸ் ஓகே. என்னன்னா அவங்கவுங்க கேரியரில் அவங்க இப்போ பிஸி ஆகிட்டோம். பட் இன்ஃபேக்ட் எல்லார்ட்டையுமே நான் டச்சில் தான் இருக்கேன். யார்கிட்டையும் டச் இல்லாமலாம் கிடையாது, எல்லாமே டச்சில் இருக்குது. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக யாருமே பேச முடியல. சரளாக்கா இருக்காங்க, லலிதா குமாரி இருக்காங்க, ஏமச்சந்திரன், இந்த ஸ்ரீமன், எங்கள் நாசர் சார், எல்லாருமே. பட் அவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், அது வந்து அப்படியே கருத்து வேறுபாடாகி மற்றபடி பார்த்தா பேசுகிறோம். ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இப்போ நிறைய மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த ஆக்டிவாக இருப்பீங்க. இல்லை, அந்த பீரியட் மாதிரி இனிமேல் வரவும் வராது. இனிமேல் அதை ரீக்ரியேட் பண்ணவும் முடியாது, வரவும் வராது. அந்த மாதிரி ஒரு அந்த டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தோம். எல்லாருக்குமே ஒரு பாண்டிங், எல்லாரும் ஒரு பிரச்சனைனா ஒன்றா இருப்போம். எல்லாருமே தெரில, நீங்கள் சொன்ன மாதிரி கண்டுபட்டுச்சா என்னன்னு தெரில, மேபி. பட் அதெல்லாம் ஒன்றுமே எங்கள் லைஃப் இஸ் நத்திங்க, ஒன்றுமே இல்லைங்க. 5 minutes ஒருத்தர் இருக்கிறான், அடுத்த நிமிஷம் காணும். அதனால் எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. நான் விஷால்கிட்ட பேசுவேன், கார்த்திக். அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதம் கல்யாணத்துக்கு போய் தானே ஆகணும். கூப்பிட்டா போகணும், கண்டிப்பாக கூப்பிட்டா. அது ரொம்ப ஆசைப்பட்டு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல எங்களுக்கு தேவை அந்த பில்டிங் வரப்போகுது, அதோட சந்தோஷம் என்ன இருக்குது. நிறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அந்த பில்டிங்கை வந்து யார் பண்ணாலுமே அந்த பில்டிங்கை பார்க்கும்போது சந்தோஷமாக